அசுர வளர்ச்சின்னா இவங்க தான் விஜய் சேதுபதி. நான் பார்த்து ஒரே டைம் 2 படம் பண்றேன். சூதுகவும் நம்ம தான் பண்றோம், எதிர்நீச்சல் நம்ம தான் பண்றோம். நான் எடுத்தது சூதுகவும் தான். நான் அப்படிலாம் சேர்ந்து சூதுகவும் தான் எடுத்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கல. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நான் போய் ஹெல்ப் பண்ணி அதை நான் எடுத்தேன். அன்னைக்கு நம்ம எடுக்கலன்னா எதிர்நீச்சல் அன்னைக்கு டெலிவரி ஆயிருக்காது. எவ்ரிபடி நோஸ் இன் இண்டஸ்ட்ரி. ஆனா மக்களுக்கு தெரியாது. நான் ப்ரொடியூஸ் பண்ணதில் எத்தனை படம் என் கம்யூனிட்டி வச்சு எடுத்திருக்கேன் கிடையாது. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதில் எத்தனை படம் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்கேன். எந்த படம் பாருங்க என் லிஸ்ட்ல கம்யூனிட்டி படம் இருக்கு. காடு வெட்டி பண்ணதுக்கு அப்புறம் நடந்ததா? இல்ல காடு வெட்டி நான் அந்த கம்யூனிட்டி கிடையாது. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigus Photo, durable exterior paint with Duro Color technology. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. அப்பதான் வந்திருப்போம். கமல் சார்லாம் வந்து கரைச்சு குடிச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்களே ரஜினி சாரே இப்படி பேசுறாரு. பெரிய ஆளு, நம்மலாம் எப்படி இருக்கும், வாயே திறக்கூடாது. சென்னையில இந்த டீனார்ல ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி போட சொன்னாங்க. அப்போ விட்டுட்டேன் சுரேஷ். அது புத்திசாலித்தனமா இருந்தவங்க ரஜினி சார் கொஞ்சம் பேர் தான். நான் ஃப்ராங்கா சொல்றேன், நான் வல்லலாம் கிடையாது. நான் உதவுறேன், படிக்க வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 50 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஓகேயா? ஆனா என்னோட சர்க்கிளுக்கே எனக்கு என்னோட கமிட்மெண்ட் கரெக்டா இருக்குங்கிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒரு 10 நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ அது பழகிட்ட. 11வது நாள் நீ கேட்கும் போது என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்க, நீ தப்பா நினைப்பேன். அந்த 10 நாள் நான் உனக்கு செஞ்ச உதவி வந்து மைனஸா தான் இருக்கும். இவருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப கம்மி, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாஸ்தி. அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவருக்கு. இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அரசியல் சாணக்கியன்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அவர் கூட, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஓட்டா கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இவர் என்ன நம்பிக்கை இலக்கணம்னா 2026 மிஸ் ஆனா கூட 31 கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் அமையும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும். வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த சினிமா கனவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு ராமநாதபுரம் அங்கேருந்து அந்த சினிமா கனவோடு வரணும் அப்படின்ற இந்த விதைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் போட்டது உங்களுக்கு? விதை வந்து ஒரு ஃபெயிலியர் போட்டது. நான் ஃபெயிலியர் ஆகல. ஓகே. அது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா வந்து 1986 ஒரு படம் பண்ணுறாங்க முரளி சாரை வச்சு. அந்த படம் வந்து அந்த டைமில் 26 லட்சம் கடன் அப்பாவுக்கு. வாஷ் அவுட்டு, பெருசாக போல வாஷ் அவுட்டு. உங்களுக்கு அப்போல்லாம் பிரிண்ட்டு தானே, மக்கள் படம் இல்லைன்னா அவ்வளோதான் போச்சு. இப்போ இருக்கிற மாதிரி ஓட்டி காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு ஓடிடி இருக்குது, சேட்டலைட் இருக்குது, FMS இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ 25-6 லட்சம் போச்சு. ஓகேங்களா? அப்பாவுக்கு அந்த சினிமாங்கிற அந்த இது, அதுலேருந்து எங்கள் அப்பா ரெக்கவர் ஆகி வர்றாங்க. ஸோ ஏர்லியர் ஹி வாஸ் இன்டு கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாங்க. கொஞ்சம் இதாக அந்த படத்து அந்த இதில் வந்து 86 அடி வாங்க. திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்பாவுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகுது. ஸோ நான் அதை பார்த்துக்கிட்டே வர்றேன். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 92-93 அப்பா வந்து இங்கே சிட்டியில், ஓகேங்களா, சிட்டியில் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள். ராபராஜன் சார், சரத்குமார் சார், கஸ்தூரிராஜ் சார் எல்லாம் அப்பாவோட செட்டுங்க. இவங்கெல்லாம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சாரே 1-2 தடவை அப்பாவோட பார்த்துருக்கேன். அஜித் சார் பார்த்துருக்கேன். அது எந்த படம் பண்ணுற டைம்லாம்? அது மைனர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அவர் ஷூட் முடிச்சுட்டு வந்தோம்னு அப்பாவோட உட்காந்துருந்தாங்க. அப்பாவை பார்த்தேன். அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் தெரியும். அவரும் ரஞ்சித்னு நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் படம் அது. ஸோ அதே மாதிரி வந்து விஜய் சாரையும் வந்து இங்கே ஏரியாவில் பார்க்கறது தான், பக்கத்து சாலிகிராமம் அது தானே. ஸோ அவர் சந்திரசேகர் அங்கிள் வந்து நல்ல க்ளோஸ். அப்போ வீட்டுக்கெல்லாம் போவாங்க, இதெல்லாம் நல்ல க்ளோஸ். ஸோ அப்படி தான் அப்போ நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நான் சினிமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸில் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தேன். நல்ல பிஸ்னஸில் ஒரு பொசிஷனாக இருந்துட்டு சினிமாவுக்கு வரும்போது ஒரு அமௌண்ட்டோடு தான் வந்தேன். டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று அந்த வரும்போது எங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ் தான் மைண்டில் நினைச்சு, சினிமா வந்து ஒரு பெரிய கடல். ஓகேங்களா? ஒரு நாள் மீன் பிடிக்கலாம், அடுத்த நாள் மீன் கிடைக்குமான்லாம் தெரியாது. சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய புக்கு. எனக்கு தெரிஞ்சு யாருமே 10 பேஜுக்கு மேலே தாண்டி இருக்க மாட்டாங்க. லைக் ரஜினிகாந்த் சார், அவங்கள மாதிரி ஒரு ஜாம்பவாங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒண்டி தான் அந்த ப்ராப்பர் சினிமாவில் வந்து
ஃபுல்லாக ட்ராவல் ஆனவங்க. நாங்களாம் வந்து ஒரு 10 பேஜ் இப்போ தான் வந்திருப்போம். அந்த ஒரு இது இப்போ தான் வந்திருப்போம். கமல் சார்லாம் வந்து கரைச்சி குடிச்சு உட்காந்துருக்கிறவங்களே ரஜினி சாரே இப்படி பேசுகிறாரு, ஏய் அவன் பெரிய ஆளு, ஏய் சூப்பர் அப்படின்னு. நம்மளாம் எப்படி இருக்கணும்? கரெக்ட். அது ஒரு வாயே தொடக்கூடாது. அதுதான். அப்படிப்பட்ட சினிமாவில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நம்மளும் ட்ராவல் பண்ணுறோங்கிறதே நான் பெருமையாக இருக்கிறேன். சூப்பர்ண்ணா. அண்ட் ஏன்னா அந்த சினிமாவில் ஏற்கனவே சொன்னீங்களா அப்பாவுக்கு வந்து ஒரு 26 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சினிமாவில் சம்பாரிச்ச காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்ட காசு அப்படி அதை சொல்லுவாங்க. சினிமா வந்து இட்ஸ் லைக் கேம்பிளிங் அப்படின்வாங்க சில பேர். இல்லைனா அது ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி வேர்ல்டு, அது வந்து நம்ம ஒரு இதுக்குள்ளே போயிட்டோம்னா சுழல் மாதிரி தான் அது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இதை விட்டது அமௌண்ட்டு அதுலேருந்து நான் மீண்டு வந்தது அதாவது கதை இருக்கானே? சரி, நான் பார்த்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, நான் அந்த ட்ராவல் பண்ண அந்த 10 இயர்ஸ் பீரியடில் எனக்கு பெரிய பெரிய நடிகர், பழைய நடிகர்கள், அந்த 80s 90s நடிகர்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க அப்போ படம் பண்ணலை, ஆனால் என் கூட க்ளோஸாக இருப்பாங்கல்ல. அவங்க சொன்ன விஷயந்தான், சென்னையில் இந்த டீனரில் ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி போட சொன்னாங்க. அப்போ விட்டுட்டேன் சுரேஷ் அண்ணா. அப்போ எவ்வளோன்னு இருந்துச்சு? அப்போ என்ன சொன்னா, ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ என்னமோ சொன்னாங்க கிரவுண்டு. 5 லட்சமோ 6 லட்சமோ அந்த டைமில் 80ஸ்ல. அதை விட்டுட்டேன். அங்கே இந்த தூரமாக வாங்கி போட்டிருப்பாங்கல்ல 100 ஏக்கர், அங்கே கிடக்கு அந்த சொத்தை வீடா, சொத்தை விற்றுட்டு இந்த படம் எடுப்போம் வா நெக்ஸ்ட் என்னையாது. ஏன்னா எங்களுக்குள்ள சக்ஸஸை பார்த்து டெய்லி எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சுது சுரேஷ். எங்களுக்கு வந்து நாங்கள் நடித்து எங்களுக்கு அந்த புகழை கூட இல்லை, அதெல்லாம் விட்டாச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அந்த பிஸி ஷெடியூலில் இருந்தோம்ல, அதுதான் என் மனசில் நிற்கிது. இதெல்லாம் தெரியல, சொத்தோ என் குடும்பம் ஃப்யூச்சரு அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் விற்றோம், படம் எடுத்தோம், படம் ஃபெயிலியரு. இன்னைக்கு பெருசாக இல்லை, ஸ்டாருங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அது புத்திசாலித்தனமாக இருந்தவங்க ரஜினி சார், கொஞ்சம் பேர் தான். வேலை விட்டுன்ற அளவுக்கு தான். ஆமாம், செந்தில் சார் இருக்காங்களே, செந்தில் சார், கவுண்டமணி சார்லாம் ரொம்ப புத்திசாலி. தே நோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதுதான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவன் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரானரியாக இருப்பாங்க. லைக் ஷாருக் கான், சுனில் செட்டி, எல்லாரையும் பாருங்களேன். ஷாருக் கான்ல எவ்வளோ பெரிய growth எங்கேருந்து வந்துச்சு? சினிமாலேருந்து தானே. சினிமாவில் வந்ததை எவ்வளோ அழகாக மல்டிப்ளை பண்ணாங்க, அதுதான் அவ்வளோ சூப்பர்ண்ணா. இப்போ ஒரு 2007 நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு வைக்கிங்களேன் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா வந்து ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள். ஏன்னா இப்போ வரைக்கும், இப்போ 2025, ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் இவங்களோட வளர்ச்சிலாம் அசுர வளர்ச்சியாக இருந்தது. அதாவது கண்ணத ஜாவா சுந்தரேசன் ஒரு காமெடி வரும்ல, அதாவது அந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி பார்த்த நடிகர்கள் அப்படின்றது. விஜய் சேதுபதி எதிர்நீச்சு, இது விஜய் சேதுபதி, சிவகார்த்தியன். ரீசெண்ட் டேஸில் நான் அப்போ பார்த்த ஆள் வேற, இப்போ பார்க்குற ஆள் வேற. மணிகண்டன், கவின். அசுர வளர்ச்சின்னா இவங்க தான். விஜய் சேதுபதி நான் பார்த்தேன், நான் பண்ண அவங்களோட பண்ண பிஸ்னஸ், அவங்களோட பண்ண இன்ட்ராக்ஷன், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்குல்ல. அப்போ நான் கண் முன்னாடி வளர்ந்தவங்கள. ஒரே டைம் 2 படம் பண்றேன். சூதுகவும் நம்ம தான் பண்றோம், எதிர்நீச்சல் நம்ம தான் பண்றோம். ஓகேங்களா? ஒரே நாள் ரிலீஸ். காலைல எந்திரிச்சு பார்த்தா 2மே ஹிட். அது 2மே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஆமா, 2மே. அது எப்படி இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட் அ டைம்ல 2 படம் வந்து பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, நான் எடுத்தது சூதுகம் தான், நான் அப்படிலாம் சேர்ந்து சூதுகம் தான் எடுத்தோம். ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கலை. ஓகே. அது இதில் மீடியாவில் சொல்லக்கூடாது, பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில், கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் போய் ஹெல்ப் பண்ணி அதை நான் எடுத்தேன். ஓகே. இது எதிர்நீச்சல். அப்பா, அதை நான் இன்னைக்கு எடுக்கலைன்னா டெலிவரி ஆயிருக்காது. ஓ மை காட், இது என்ன, இது பயங்கரமா இருக்குல்ல. ஆமாம், அன்னைக்கு நம்ம எடுக்கலைன்னா எதிர்நீச்சல் அன்னைக்கு டெலிவரி ஆயிருக்காது. எவ்ரிபடி நோஸ் இன் இண்டஸ்ட்ரி, ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம இருந்தோம். இதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு, நம்ம எவ்வளோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சினிமாக்காக இருக்கட்டும், வராத படத்தெல்லாம் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது எடுத்து ஃபைனான்சரே சொல்லுவாங்க,
ஒரு பெரிய ஃபைனான்சர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னை சொல்கிறாரு, இதெல்லாம் வராத கணக்குன்னு நாங்கள் எழுதி வச்சிருந்த பணம் அது, அதை தொட்டு நீ ரிலீஸ் பண்ணுறேன்னு எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டியப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. இதெல்லாம் பெரிய ஆமாம், எவ்வளோ படங்கள் 70-75 படம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டேட்டு போட்டால் பேக் வாங்க மாட்டேன், ரிலீஸ் பண்ணிடுவேன் ஒரு படத்தை. என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் உட்காந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னா வியாழக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டேன், புதன்கிழமை எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு கியூபுக்கு படத்தை ஏற்றிட்டு நான் இங்கே போயிடுவேன், ஊருக்கு போயிடுவேன், கோயிலுக்கு போய் நம்ம உட்காந்துருவோம். இதுதான் என்னோட ஹேபிட்டு. இப்போ சினிமா அப்படியே அரசியல் அப்படின்னு வரும்போது அந்த அரசியலோட உணர்வு வந்து சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ சொன்னீங்க, அப்பா வந்து அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு கடவுளாக வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அந்த அரசியல் ஆர்வமாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற உணர்வு வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே உங்களுக்கு இருந்திருக்குல்ல? இல்லை, கண்டிப்பாக. எங்கள் அப்பா வந்து வள்ளல் களஞ்சியம் தான் அப்பாவை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு புள்ள வள்ளல்லாம் கேட்டேன், நான் வள்ளல்லாம் கிடையாது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வள்ளல்லாம் கிடையாது. நான் உதவுறேன், படிக்க வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40, ஆமாம், 40 to 50 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஓகேயா? ஆனால் என்னோட சர்க்கிளுக்கே எனக்கு என்னோட கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்குங்கிறேன். என்கிட்ட வேலை பார்க்குறவங்க, என்கிட்ட கூட இருக்கிறவங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க, இவங்களுக்கு நான் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம போய் ஓவர் கமிட்மெண்ட் பண்ணிட்டோன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒரு 10 நாளைக்கு நான் உனக்கு பணம் தரேன், நீ அது பழகிட்ட, 11வது நாள் நீ கேட்கும்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்க, நீ தப்பாக நினைப்பேன். அந்த 10 நாள் நான் உனக்கு செஞ்ச உதவி வந்து மைனஸாக தான் இருக்கும். ஓகே, அதுதான், அது உண்மைதான். ஏன்னா பழமொழிகளுமே இருக்கு, ஏன்னா தனக்கு மிஞ்சினால் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுக்காக வந்துட்டு ஒரே ஒரு விஷயம்தான், நான் பாலா பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். நான் வந்து எதுவுமே தம்பியெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா உனக்கு தெரியும், அமுதா வந்து எனக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும். நான் அமுதாவனுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், டே அமுதா அவனுக்கு வச்சுட்டு பண்ண சொல்லு அப்படின்னு. இல்லைண்ணே நான் சொல்லிட்டேனே தம்பி, அவன் அந்த மாதிரி கேரக்டர் அப்படி நல்ல கேரக்டர். இப்போ தம்பியோட படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, நான் ஜென்ரலாக கேட்குறேன், ஓகே தம்பியோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ மக்களுக்காக பண்ணியிருக்கான்? ஆமாம் இல்லையா? கண்டிப்பா. எவ்வளோ மக்களுக்காக பண்ணுறான்? ஓட எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபா கொடுத்தா 900 ரூபா செலவழிப்பான் போல. அந்த மாதிரி கேரக்டர் மிகப்பெரிய விஷயம். அதை நான் தப்பே சொல்ல முடியல, நல்ல மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம். 900 ரூபா மற்றவங்களுக்கு செலவழிக்கிறான். ஆமாம், நல்ல விஷயம். பட் என்னன்னா, அவரோட படத்துக்கோட தியேட்ரிக்கல் ஷேர் சொல்லுங்க, ரொம்ப ஐ திங்க் கம்மியாக தான். ஏன்னா மொத்தமாக படம் 3 கோடி ரூபா, 3 கோடி கலெக்ட் பண்ணி 3.25 கோடி ரூபா, எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல. ஆமாம், பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா ஒரு 1.25 ஷேர் வந்திருக்குமா? தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் மேல பாப்புலேஷனா, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறான்ல அவன் வந்து யாரும் சினிமாக்காரன்னு பர்டிகுலராக ஹெல்ப் பண்ணல, காமன் பப்ளிக் வரைக்கும் போய் பண்ணலாம்ல. ஒரு 50 லட்சம் பேர் படம் பார்த்துருக்கலாமே. 50 லட்சம் × 100 ரூபா போடு, 150 ரூபா போடு, அதுவே இன்னொரு பெரிய ஒரு அமௌண்ட். எவ்வளோ வரும்? 50 லட்சம் × 100 ரூபாய் 50 கோடி வந்திருக்கணும்ல, ஏன் வரல? கரெக்டு தான், அது ஒரு பெரிய, அதான் இங்கே என்னன்னே புரியல. இந்த சிஸ்டமே ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட். எல்லாம் பேசுவாங்க, நான் வந்து யாரையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். தம்பி நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா செய்யணும். ஆனால் இப்போ இந்த அஸ் அ பொலிட்டீஷியனாக பார்க்கும்போது விஜய் சாரோட க்ரோத் அஸ் அ பொலிட்டீஷியனாக எப்படின்னு இருக்கு? ஏன்னா இப்போது டிவிகே அவரோட பார்ட்டியாக இருக்கட்டும், அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆகுதுல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் வந்தது. அவருக்கு தோணி இருக்குல்ல, ஒரு 50 வயசில் வந்து சினிமா விட்டுட்டு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அண்ணன் என்ன தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அவரை பற்றி பர்சனலாக கொஞ்சம் தெரியும்ல, ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு ஆள், ரொம்ப தன்னம்பிக்கையான மனிதர். அது அவரோட ஸ்கில்ஸ், ஆக்டிங் ஸ்கில்ஸ்லேயும் சரி அவருக்கு. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு ஒரு பெரிய க்ரோத் கொடுத்துருக்கு. அது அரசியல்லையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அரசியல்லையும் அந்த க்ரோத் கொடுக்கும். அவருக்கு அந்த உழைப்பும் இருக்குது, அதுக்கேற்ற லக்கு இருக்குது. எல்லாருக்கும் அது அமைஞ்சிடாது, அது இருக்கு. அந்த சாமிங் அவர்கிட்ட ரொம்ப இருக்குது. கரெக்ட். எல்லா குடும்பத்திலையும் போய் பக்கத்தில் உட்காந்துருக்காருல்ல, ஸோ அது எல்லாருக்கும் அமையாதுல்ல. கரெக்ட். இவருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப கம்மி, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாஸ்தி.
அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவருக்கு. இது ப்ராக்டிக்கல் உண்மை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அரசியல் சாணக்கியன்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அவர் கூட, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஓட்டா கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவர் என்ன நம்பிக்கை இழக்கிறான்னா 2026 மிஸ் ஆனால் கூட 31 கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் அமையும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும். மிஸ் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகி விழுகுது இல்ல, அது ஒரு பெரிய கலை, பெரிய ஸ்கில். அதாவது இந்த இட்ஸ் நாட் அ நார்மல் கேம். ஓகே, நீ மரம் வளர்த்துடலாம், தண்ணி ஊற்றிடலாம், மரம் வளர்த்துடலாம், மரம் நல்ல பெருசாக வளர்ந்துடணும், பறிக்கிற இடத்துல இன்னொருத்தன் தட்டிட்டு போவான் தெரியுமா, அது மாதிரி தான் அரசியல் கலை, ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே அது மாறிட்டே இருக்கும்லண்ணா அந்த ஒரு இது. அந்த எலெக்ஷன் டே 234 தொகுதி தமிழ்நாட்டில், அப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு 27 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஈஸி கேம். ஆனால் அந்த 234 பேருமே பெரிய கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்காங்க, எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே 2-3 பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது அந்த தொகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்கு வேலைப்பாடு பார்த்து அந்த தொகுதியை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி. எத்தனை வருஷமா? 20 வருஷம், 30 வருஷம், எத்தனை ஜென்ரேஷனு, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவங்க, அப்படி இருக்கும்போது மக்களை நல்லது கெட்டதுக்கு பழகியிருப்பாங்க. ஒரு கல்யாணம், காது குத்து போய் சில எம்எல்ஏலாம் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல, நல்லதுக்கும் போவாங்க கெட்டதுக்கும் போவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தான் நிற்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, கனிமொழி அக்காலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வாரான அட்டண்டன்ஸ் தூத்துக்குடி. எப்போ நான் தூத்துக்குடி ஃப்ளைட்டில் போனாலும் அக்கா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. என்னக்கா அப்படின்னு கேட்பேன். வந்தா வந்துட்டு கரெக்டாக டியூட்டி பண்ணுவாங்க. அவங்க ஒரு ப்ரோக்ராம் நானும் கூட நான் பேசினேன் அக்காட்ட, ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணேன். அந்த ஊர் வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஊரில். பட் அப்படிலாம் ஒரு 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 கேண்டிடேட் எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏயாக இருக்கட்டும், அப்படி இருந்தாங்கன்னா ஜெயிக்க தான் செய்வாங்க. அங்கே வந்து நம்ம வந்து அந்த ஃபேஸ் வேல்யூவோட போகிறதெல்லாம் அங்கே அடிபடும். நான் அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஜெயின்ஸ் பக்கத்தில் கஷ்டம் இல்லை. இப்போது பழகின இது இருக்குல்லண்ணே, இப்போது நீங்கள் அஜித் சார் கூட பழகிருக்கீங்கன்னும் போது, பில்லா பாண்டி பண்ணியிருக்கீங்க, ஒரு அஜித் சாரை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னும் போது, அது எனி ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் சொல்கிறதுலேருந்து நீங்கள் பழகினதுலேருந்து எதாவது சொல்லுங்களேன். நல்ல மனிதர், அவ்வளோ. அப்புறம் தான் கரெக்டாக இருக்காருன்னு சொல்ல வர்றேன் நான். ஃபேமிலியை கரெக்டா இப்போ புரியுதா? நான் வந்து பாலாக்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் அட்வைஸ் கிடையாது. அது வந்து ஒரு தெய்வத்தினால் நீ வந்து நல்லா இருக்க, உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த கடவுள் புண்ணியத்தில் 4 பேருக்கு நீ செய், ஆனால் உனக்கு வச்சுக்கோ, நாளைக்கு வரக்கூடிய மனைவிக்கு வச்சுக்கோ, குழந்தைகளுக்கு வச்சுக்கோ. ஓகே, அது பாலா மேல இருக்க குட்வில்ல நீங்க சொல்றீங்க. ஆமா, அவன் மேல எனக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தி. என் கூட நடிச்சான்ல புலிகுத்தி பாண்டியில, அவனுக்கு பாவம் அந்த பையன். நான் என்ன பண்ணேன், இந்த ரோப்பு தான் கட்டியிருந்தான், இப்படி இருந்து இப்படி தூக்கி போட்டேன். அவனுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் கிடையாது, ஹைட்டு பயங்கர ஹைட் இல்லாமல் பொத்துன்னு வந்து விழுந்தான். டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப நல்ல பையன். அந்த நேட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது சொல்லுவாங்க. அதுக்கான எந்த ஊரையுமே வந்து தாழ்த்தி சொல்லலை. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் ஒரு இந்த சவுத் சைட்லேருந்து வரும், ஒரு மதுரை, ராம்நாடு அந்த சைட்லேருந்து வரும்போது அந்த ஒரு விஷயம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஒரு அன்புனாலும் சரி, ஒரு இதனாலும் சரி, உண்மையாக இருக்கும். கோவம்னாலும் சரி, அதுதான் அது வந்து அது நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். யூ ரெப்ரசன்ட் தட். அதான் சார். சரி, சில பேர் சொல்லுவாங்க கம்யூனிட்டி பேஸ்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆமாம், ஐ லவ் டு ஆக்ட் வித் எவ்ரி. தமிழன், அவ்வளோ. we are தமிழன், we are Indian, more than that we are Indian, of course, right? நான் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேபிள். ஓகே, இது ஜாதி பாதம் அதெல்லாம் வந்து தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட். நான் அதெல்லாம் யோசிச்சது கூட கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு மனிதனாக இருக்கிற வரைக்கும் நம்ம சும்மா சொல்லலாம் ஒரு. ஆனால் எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, சரி நான் ஓரளவு ஒரு நல்ல ஆக்டர்னு ஓரளவு வச்சுக்க, ஓரளவு நல்ல ஆக்டர். எவ்வளோ பேர் அவாய்ட் பண்ணுவானுங்க தெரியுமா? அந்த நான் தான் சொல்கிறேன், ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்கான், ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய டைரக்ஷன் டீமு. என் பேரை இந்த கேரக்டருக்கு சொல்கிறாங்க. ஓ, நீ சஜஸ்ட் பண்ணும்போது இல்லை வேணான்றாங்க. இல்லை அதான் அவங்க அந்த டீமில் சொல்லியிருக்காங்களாம், இவன் அசோசியேட் டைரக்டராக இருந்திருக்கான்.
அப்போ அந்த டீமில் வந்து ஆர்கே சுரேஷ் போட்டால் பயங்கரமாக இருக்கும். வேணாம்ப்பா வேணாம் அவன் அந்த கம்யூனிட்டி. அப்படி ஓ, சினிமாவில் இருக்குல்லண்ணா அந்த குரூப்பிசம், கம்யூனிட்டி, அந்த கேஸ்ட் பயாஸ்ட் அதெல்லாம் இருக்கு. நான் ப்ரொடியூஸ் பண்ணல எத்தனை படம் என் கம்யூனிட்டியை வச்சு எடுத்திருக்கேன்? இப்பெல்லாம் இல்லையே. கிடையாது. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதில் எத்தனை படம் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்கேன்? எந்த படம் பாருங்க என் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி படம் இருக்காது. இல்லை, எனக்கு இந்த விஷயம் இது காடு வெட்டி பண்ணதுக்கு அப்புறம் நடந்ததா? இல்ல காடு வெட்டி நான் அந்த கம்யூனிட்டியே கிடையாது. இல்ல, எனக்கு நான் ஒரு சினிமா ஒரு நடிகனா போய் நடிச்சேன். அவர் மேல உள்ள அன்பு, அவர் மரியாதை ஜாஸ்தி, அதை நம்ம பண்ணாதான் போறோம். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்களே, இது சொன்ன பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது அந்த கதாபாத்திரம்க்கு கரெக்டா இருந்தா பிளேஸ் ஒண்ணு, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சம்பளத்தினால வேணான்னு சொல்லலாம், இல்ல அந்த டேட்டு பஞ்சாயத்துனால வேணான்னு சொல்லலாம். அவங்க இந்த கம்யூனிட்டி இந்த அப்ப இருக்குல்ல, அது எனக்கு சினிமால இருக்குல்ல, அப்ப எத்தனை பேர், சில பேர் வந்து தைரியமா சொல்லுவாங்க, சில பேர் மனசுக்குள்ள வந்து சொல்லாம விட்டுருவாங்க. இதுல ஏதுயா கம்யூனிட்டி வந்துச்சு? நான் எங்கேயா கம்யூனிட்டி வச்சு பண்றேன்? நான் எங்க கூப்பிட்டாலும் நடிகை ஓடுறேன். நான் நடிகையா? நான் தான் சொன்னேன், டே நான் கூத்தாடிடா, எனக்கு இதாண்டா தேவை, நடிப்பு தாண்டா தேவை, ரொம்ப அதெல்லாம் தூக்கி போடுங்கடா, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்துட்டு ஆவண கொலைக்கு அதிர ரொம்ப பண்றாங்கன்ட்டு நம்ம ஒரு குரல் கொடுத்து அது தவறுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். யாரு செஞ்சாலும் தப்பு. இந்த மாதிரி சினிமால இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது ரொம்ப தவறு. உனக்கே தெரியும் இருக்கா இல்லையா? அப்புறம் கேள்விப்படுறேன் நீ அப்ப நல்லவன் ஆயிட்டு என்னை கெட்டவன் ஆகிறேன். நான் நல்லவன். எனக்கு வந்து இந்த குரூப்பிசம்னு சில விஷயம் சொல்லுவாங்க. ஆமா, குரூப்பிசம் என்னடா இருக்கு, இது என்னடா வித்தியாசமா இருக்கு? அதாவது குரூப்பிசம் ஃபேஸ் பண்ணிருப்பான். அதாவது அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு இதே வந்து கலை ஒரு வார்த்தை சொன்னான்னு நினைக்கிறேன். கரெக்டா? கலை வந்து சொன்னா நீ வேற படத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து ஒரு கட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க. அவங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ல மட்டும் தான் படம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு லேபிள் பண்றது, அதெல்லாம் எடுத்துட்டு காமனா பிரேக் இட். ஒரு நல்ல ஒரு நடிகனா இருந்தா நானும் இல்ல எல்லாரும் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு குளோபல் ஆயிடுச்சு. நான் ஹிந்தி பண்றேன், கன்னடா பண்றேன், தெலுங்கு பண்றேன். ஓகே, குளோபல் ஆயிடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிக். வெப் சீரியஸ் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போட்டு உழுக்கு. அது தமிழ் சினிமா தான் இந்தியாவிலே அப்படி ஒரு கேரளாவில் இருக்கா? இல்லை, ஆந்திராவில் கூட குறைஞ்சிருச்சு. ஆமா, கர்நாடகாவில் சுத்தமாக கிடையாது. ஆமா, இப்போ எவ்வளோ படங்கள் எல்லாம் குளோபல் நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ இதில் கொண்டு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்லேயே போட்டுக்கிற கூடாது. சினிமாவில் கடவுளால் படைக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் செய்யணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது வந்து சேரணும், அவ்வளோதான். கண்டிப்பான எல்லாமே ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் கண்டிப்பா நான் வந்து உண்மையிலே எனக்கு கலாட்டாவை வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சினிமாவை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்கள், அதில் நடக்கிற தப்பு எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறீங்களே, அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் பண்ணி இவ்வளோ வருஷமாக வந்து நிற்கிறது வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக. ஓகே, நாட் ஒன்லி இன் சினிமா, ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எஸ், thank you so much. Thank you. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.